ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக தாக்குதல். தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் காயம். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் கொடூரமானது, மன்னிக்க முடியாதது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். கொடூர தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள், யாரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா கடும் கண்டனம். பாதுகாப்பு அவசர நிலை குறித்து ஸ்ரீநகரில் அவசர ஆலோசனை. சுற்றுலா பயணிகள் மீதான தீவிரவாத தாக்குதல் இதயத்தை நொறுக்குவதாக உள்ளது என ராகுல் காந்தி கண்டனம். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் பெயர்களை கேட்டு துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளிய தீவிரவாதிகள். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் அளித்த பகீர் தகவல். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பாவின் கிளை அமைப்பு பொறுப்பேற்பு. தாக்குதலுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என தகவல். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அவசர உதவி எண்கள் அறிவிப்பு. அனந்த்நாக் மற்றும் ஸ்ரீநகர் மாவட்ட நிர்வாகங்கள் தனித்தனியாக உதவி எண்களை அறிவித்தன. புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் அனந்த்நாக் சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள முதல்வர் உத்தரவு. தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் தமிழர்களை மீட்டு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவ அவசர எண்களை அறிவித்தது தமிழக அரசு. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் சிறப்பு உதவி மையம் திறப்பு. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து பதிவு. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக துணை நிற்கும். பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் முழு ஆதரவு உண்டு என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 74,320 ரூபாய்க்கு விற்பனை. வாரிசு என்றாலே சிலருக்கு பற்றி எறிவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உரை. டெல்லி ஆதிக்க மனநிலையும் மாறவில்லை, நமது போராட்ட குணமும் மாறவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வெற்றியோ தோல்வியோ என்றைக்கும் நிலை மாறாமல் திமுக செயல்படும் என்றும் திட்டவட்டம். 2024-2025 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் 48,344 கோடி ரூபாய் வருவாய். கடந்த நிதியாண்டை விட 2,489 கோடி ரூபாய் அதிகம் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டாஸ்மாக் தரப்பு தொடர்ந்த வழக்கு காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடிக்கு ஜெட்டா விமான நிலையத்தில் 21 குண்டுகள் முழங்க வரவேற்பு. 5 நட்சத்திர ஹோட்டலில் சவுதி அரேபியா வாழ் இந்தியர்கள் பிரதமரை உற்சாகத்துடன் வரவேற்றனர்.
பிரதமர் மோடி பயணித்த விமானத்திற்கு பாதுகாப்பு வழங்கியபடி பறந்த 15 சவுதி அரேபிய விமானங்கள் சவுதி அரேபிய எல்லைக்குள் நுழைந்ததும் பாதுகாப்பாக உடன் சென்ற காட்சிகள் வெளியீடு. சென்னை வண்ணாரப்பேட்டை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கர்ப்பிணிகள் கடும் அவதி. மருத்துவமனையில் ஜெனரேட்டர் டீசல் இல்லாமல் இருப்பதாகவும் ஆம்புலன்ஸ் வசதியும் இல்லை என்றும் பரபரப்பு புகார். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கோவில் சாவியை ஊர் மக்களிடம் கொடுக்க காவல்துறை மறுப்பு. பரிகார பூஜை செய்துவிட்டு கோவிலை தாங்களே பராமரிப்பதாக கூறிய நிலையில் நிராகரிப்பு. வக்ஃபு திருத்தச் சட்டத்திற்கு எதிராக சென்னை மண்ணடியில் தமுமுகவினர் போராட்டம். பேரணியாக சென்று ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்டோர் கைது. சிறுமுகை வனச்சரகம் கூத்தாமண்டி பகுதியில் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்த காட்டு யானை. பழங்களில் மாத்திரைகள் வைத்து காட்டு யானைக்கு வழங்கிய வனத்துறையினர். வாட்டிகனில் உள்ள போப் பிரான்சிஸின் அதிகாரப்பூர்வ இல்லமான அப்போஸ்தலிக் அரண்மனைக்கு சீல் வைப்பு. சிவப்பு ரிப்பன் கட்டி சீல் வைத்த கார்டினல். போப் பிரான்சிஸ் மறைந்த நிலையில் புதிய போப்பை தேர்வு செய்வதற்காக ரகசிய தேர்தல் நடத்த ஏற்பாடு. தேர்தலில் வாக்களிக்க உள்ள கார்டினல்களில் 4 பேர் இந்தியர்கள் என தகவல். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கே அடுத்து வரும் போட்டிகளில் மீண்டு வரும் என அணியின் CEO காசி விஸ்வநாதன் நம்பிக்கை. 2010ஆம் ஆண்டில் தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகும் கோப்பையை வென்றதை நினைவு கூர்ந்து பேச்சு. IPL தொடரின் 40வது லீக் போட்டியில் டெல்லி அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.